எல்லாருக்குமே ஹாப்பி விஷு, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு விஷு பாருங்கள், புத்தாண்டு செலிப்ரேஷன் நைட்டே வந்து ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. காலையில் 3:30க்குள்ள நான் வந்துட்டு காணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 6:30 போல் குழந்தைங்களுக்குலாம் காட்டிட்டோம். இப்போ நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். ஸோ எங்களோட இந்த விஷயம் அப்புறம் தமிழ் புத்தாண்டும் எங்களுக்கு சென்னையில் தான் போகுது. நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால நைட்டே வந்துட்டு ஒரு 10:30 போல் தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. அவங்க வாங்கிட்டு வர டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவரே ரெடி பண்ணிட்டாங்க. கிட்ஸை நான் பார்த்துக்கிட்டேன். இதெல்லாம் ஹஸ்பண்டோட டெக்கரேஷன் சிம்பிளாக தான் பண்ணோம். என்னம்மா பெருசாலாம் செலிப்ரேஷன் வந்து சிம்பிளாக தான் பண்ணிட்டோம். காலையில் வந்துட்டு கனியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பசங்களை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். சாமி தரிசனம் முக்கியம்னு நாங்கள் நினச்சேன். இந்த வாட்டி கோவிலுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது என்னென்னா இப்போ தானே நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம். எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிம்பிளாகவே பண்ணிட்டோம். பசங்களுக்கு ஹைட் வர கொஞ்சம் பையன் துருன்னு இருக்கிறதுனால எல்லாமே மேலே வச்சாச்சு. விஷுக்கு பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாப்பாவுக்கு 20 ரூபா, பையனுக்கு 20 ரூபா, எனக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. அதுதான் அவங்களோட சேவிங்ஸில் போட்டுருக்காங்க. பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். கோவிலுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன், வந்ததும் கழட்டிட்டேன். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கீழ்விட்டமாக எழுதி இருக்காங்க. வாழ்த்துக்கள். விநாயகர் கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோவில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. காலையில் டைம்ன்றதுனால கூட்டம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த கோவிலை சூஸ் பண்ணிட்டேன். பெட்ரோல் போட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது கண்ணில் ஒன்று தட்டுச்சு பாருங்கள். சாமி கும்பிட்டோம். இங்கே பாருங்கள், சடனாக இந்த மண்டபத்தில் வந்துட்டு ஷாப்பிங் போட்டிருக்காங்க. அந்த வேலை போகணும், சரி விசிட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஓகே, ஒர்த்து தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை காட்டிலும் நமக்கு இந்த பாத்திரம்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இரும்பு சட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒர்த்து தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. அதான் 159. நான் எது டவுட்டில் தான் உள்ளே போனேன், பட் ஓகே தான். ஹஸ்பண்ட் என்ன அவர் டூல்ஸ் எடுக்க போயிட்டாங்க. ஆஷா பிளேடு நான் வந்து பாப்பாக்கும் சரி தம்பிக்கும் சரி சீக்கிரமாக கொஞ்சம் வீட்டை ரஃப்யூஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தேன். பட் அது நாங்கள் போன நேரத்தில் பார்த்தீங்களா கச்சாமச்சான இருந்துச்சு, அது கிடைக்கல. நீங்கள் பாருங்கள், நம்ம கண்ணில் பளிச்சுன்னு பட்டது இது மட்டும்தான். என்னை காட்டிலும் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்ணை கவருதே. இது எதுக்குங்க? அந்த சிந்தாமா இருக்கா? என் பையன் ஒரு ஃபேன் கார்டு அது இருக்கு. இங்கே டூல்ஸ் இதோ இருக்குது பாருங்க. நல்லா காற்று வருதான்னு மட்டும் பாருங்கள். கிச்சனில் நிற்கவே முடியல. பார்த்து வாங்க, எது எடுத்தாலும் 150. இவ்வளோ பெருசு எதுக்குங்க? அதுதான் இவ்வளோ பெருசா? என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வரதுக்கு யோசிச்சாங்க. போகணுமான்னு கொஸ்டின் பண்ணாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு விசிட் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவர் இன்ட்ரெஸ்டடாக தான் ஷாப்பிங் பண்ணியிருந்தாரு. பாப்பா வச்சுட்டு நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் அவர் பின்னாடி. காட்டுங்க அண்ணா, நல்லா இருக்கே. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பிளாக்கு
அந்த சோலார் லைட்டில் அது எரியும். 150. அந்த டார்ச் கிடச்சிதா தெரியல, நான் கவனிக்கலையேங்க. சுற்றி அவ்வளோ ஹேண்ட் பேக்கு. பாப்பாக்கு செருப்பு பாருங்க. ஓகே டார்ச். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த உடஞ்ச பீஸு, ஓல்டு பீஸு இந்த மாதிரி எதுவும் வைக்கல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. நமக்கு அந்த உள்ளே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணணுன்ற ஐடியாவே இருந்தது. இல்லைன்னா சென்னையில் அந்த வெயிலுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நிறைய ஃபேன் இருந்துச்சு, அதனால தான் ஹஸ்பண்ட் ஓகே ஷாப்பிங் பண்ணார். இல்லைன்னா அவர் கிளம்புன்னு சொல்லிகிட்ருப்பாரு. என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணார். எல்லா பொருளையும் எடுத்து பார்த்தலாம். ஹஸ்பண்ட் வந்துட்டு கிட்ஸுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்தாரு. அவருக்கு டூல்ஸ் ஐட்டமும், கிட்ஸுக்கு வந்துட்டு விளையாடுறதுக்கு டாய்ஸ் ஐட்டமும் தான். நான் எதுவும் பார்க்கல. நச்சன் நான் ஹஸ்பண்ட் பின்னாடியே போனதுனால என் ஹஸ்பண்ட் அங்கே ஹேண்ட்பேக் செக்ஷன் வந்தோடனே அதை பாருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்பேக் எடுக்கலாங்க. பெரிய பேக் எடுக்கணும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த டைப்பரு, வைப்பு, வாட்டர் பாட்டிலு, பேப்பரு, பென்னு, பென்சில் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேணும். எஸ் என்னம்மா சரின்னு சொல்லிட்டு நானும் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்துட்டேன். இந்த குழி பணியார சட்டி, அரோமனையில் என் கண்ணில் பார்த்துதா ஓகே நானும் இங்கே வந்துட்டேன். குழி பணியார சட்டி தான் இருக்குது. பாத்திரம், சாப்பாடு அடிக்க ஏதாவது பார்க்கலாம். பார்த்தா அரோமனை, வா கண்டிப்பாக ஒன்று வாங்கிடுவேன். அரோமனை நல்லா இருக்குது, எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்து வாங்கலாம். நான் நினச்சேன் கொஞ்சம் டேமேஜ் பீசஸ் இருக்கும்னுட்டு, பட் ஒர்த்து தான். குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது. மூடியோடு வருது போல இருக்குது. எல்லாமே சூப்பர். எது எடுக்கிறது எது வைக்கிறதுன்னு தெரியல. அது வேண்டாம், அது கொண்டு வச்சிரு. அச்சாயிட்டு கொடுத்துருங்க. சரி. குட்டியாக ஒரு இட்லி குண்டா பாருங்க. 2 அடுக்கு இட்லி, சின்னதாக இருக்குது இட்லி. பசங்களுக்கு வேணால் பண்ணலாம். நான் இட்லி குண்டா இருக்கான்னு பார்த்தேன். கொஞ்சம் மீடியம் சைஸில், எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் பார்த்தேன். ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வேண்டிட்டு வேணால் அதை வாங்கலாம், பட் இப்போ வேண்டாம். எங்கள் வீட்டில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்ட் எவ்வளோ தீவிரமாக ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னுட்டு பாப்பா வச்சுட்டு நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். ஓ எஸ் டியர், வேணாம்மா இந்த செக்ஷனு. சரி வாயோ. நானும் ஒரு ஹேண்ட் பேக் வாங்கிட்டேன் கேப்பில். அது வைக்க அது இருக்க பாடல. சின்ன வாளி போய் வைக்க முட்டா. வேணுமா